யாழ்ப்பாணத்தில் அண்மையில் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சிறுவனுக்கு நீதி வேண்டி யாழ் நகரில் உறவுகளால் இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நான் அம்மா 17 வயசு ஒரு கெட்ட செயலோ எந்த ஒரு பழக்க வழக்கமோ இருந்ததில்லை. அது என் பிள்ளைகள் மேலே தப்பான பிரச்சனை அப்படி இருந்தால் டிவிஷன் போலீஸ்லையோ அல்லது தனியார் போலீஸ்லையோ நயல் போலீஸ்லையோ ஏதாவது ஒரு கேஸ் இருந்திருக்கும். இது வரைக்கும் எங்கள் பிள்ளைக்கு வந்து சொல்லி போலீஸ்லையோ கோர்ட்ஸ்லையோ வழக்கான சொல்லி எதுவுமே தாக்கப்படவில்லை. எங்கள் பிள்ளைக்கு தெரிஞ்ச நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாகரிகமாக எதுன்னு தெரிஞ்சால் என் குடும்பம், என் அம்மா, இது என் சொந்த பந்தம், இவங்களுக்கு என்னன்னு பார்ப்பேன். எங்களுக்கு அப்பா இல்லை, அம்மா இருந்தாலும் பார்க்குறேன். இந்த காரு பிள்ளைகளை பிள்ளைகளை படிப்பிச்சு எடுக்கணும். அவங்க பார்க்கிறோம். அதற்கு சொல்லுவார் என்னோட குடும்பம் கேவலமாக கொண்டு அடுத்தோட வாகனம் கடன் பட்டு ஒரு மகேந்திரா வாகனம் கொண்டு எடுத்தார். அந்த வாகனத்தில் எரிவேற்றுத்தானே எரிவேற்றி கொண்டு மரசாமலங்கள் கையில் தோட்டத்தில் கொண்டு பறிக்கிறார். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் குடும்பம், என் வீடு, என் பாதை. ரயில் கேப் வாகனம் மோதி விபத்து, 2 உயிரிழப்பு, 3 படுகாயம், காலியில் பயங்கரம். இன்று காலை காலியில் இருந்து மருதானை நோக்கி சென்ற காலிகுமாரி விரைவு ரயிலுடன் கேப் வாகனம் மோதி 2 உயிரிழந்துள்ளனர். ரயிலில் மோதியதை அடுத்து குறித்த கேப் வண்டி சுமார் 50 மீட்டர் தூரம் வரையில் ரயிலால் இழுத்துச் செல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நேற்று முதல் பல இடங்களில் கடும் மழை, அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை. கண்டியில் நேற்று பெய்த கடும் மழையால் கண்ணொருவ மேட்டுப்பகுதி, பேராதனை, பனிதனியா உள்ளிட்ட பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. அத்துடன் கண்டி, கெட்டம்பே, ஹல்லொலுவ வீதியில் பாரிய நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த நிலையை கருத்தில் கொண்டு 4 மாவட்டங்களை சேர்ந்த 15 பிரதேச செயலக பிரிவுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அக்ரிகொட பகுதியில் சட்டத்தரணியொருவரையும் அவரது மனைவியையும் சுட்டுக் கொலை செய்த சம்பவம் தொடர்பில் நேற்று அம்பலாங்கொடை தெல்துவ பகுதியில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய சந்தேக நபரை இவ்வாறு 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய அனுமதி கிடைத்துள்ளதாக கோமாகம பிராந்திய குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு ஏற்றிய கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவிப்பு. நாட்டில் நிலவும் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை அடுத்து குறித்த கப்பல் நாட்டை வந்தடைந்துள்ளது. குறித்த கப்பலில் கொண்டுவரப்பட்ட எரிவாயுவை இன்றிரவு விநியோக பிரிவுக்கு கையளிக்க உள்ளதாக லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். அதன்படி நாடளாவிய ரீதியில் நாளை முதல் தொடர்ச்சியாக எரிவாயு கொள்கலன்கள் பகிர்ந்தளிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று இரவு முச்சக்கர வண்டியில் சென்றவர் இன்று காலையில் சடலமாக மீட்பு புத்தளத்தில் சம்பவம்.
புத்தளம் தில்லையடி ரத்மலாயா 4ஆம் குறுக்கு தெருவில் வசிக்கும் ஆதம் பாபா அப்துல் லதீப் என்பவரை இவ்வாறு காலி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்றிரவு 9 மணியளவில் தனது சிவப்பு நிற முச்சக்கர வண்டியில் சென்றவர் நேற்றிரவிலிருந்து காணாமல் போயிருந்த நிலையில் கல்லடி நோக்கி செல்லும் முன் வீதியில் தோட்ட பகுதிக்குள் அருகே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அதேவேளை உயிரிழந்தவரின் முச்சக்கர வண்டி வேறொரு பகுதியான அல்கசம் சிட்டியின் பகுதியில் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக புத்தளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். Raisa Arun Kumar. Sivapada Sundaram Anandini.